ஓகே, வெல்கம் டு தி வீடியோ. ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ரிங் லைட் செட்டப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த கேமரா பார்க்கும்போதாக இருக்கட்டும், பேசுகிறதுக்கே ஐ ஃபீல் லைக் நியூ. ஏன்னா யூடியூப் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எலெக்ஷன் அப்போது நான் போனதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் நியூ அண்ட் ஃப்ரெஷ், பட் ஸ்டில் டவுன் தேர் ஐம் வியரிங் அ டவல். ஐ டோன்ட் நோ ஒய். அதுதான் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் திங் டு வியர் ஒயில் ரெக்கார்டிங் எ வீடியோன்னு நினைக்கிறேன். பாஸ்போர்ட் சைஸ் போட்டாதானேன்னு அன்னைக்கு நான் பேண்ட் கூட தான் போய் உட்கார்ந்தேன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி யூடியூப் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 மந்த்தாக நான் யூடியூப்பில் வந்து பெருசாக அந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாகவும் பெருசாக ஆக்டிவாகவும் நான் யூடியூப்பில் இல்லைல்ல. அப்பப்போ வருவேன், ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு காணாமல் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு டைம் பீரியட் கேப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு. லாட் ஆஃப் திங்ஸ் ஹேட் ஹேப்பன், லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் சேஞ்ச்டு. ஈவன் நீங்கள் டீப்பாக நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் எஃபெக்ட் வந்து என்னோட வாய்ஸில் இருக்கும். தெரியல, 2 நாளாக அப்படி தான் இருக்குது. தொண்டையில் எதுவும் பிரச்சனைன்னு தெரியல. ஹோப் ஐ எம் பிகமிங் அ மேன் நினைக்கிறேன், நாட் அ கிட் எனிமோர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மீ. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. 2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்குது. பட் த பிஎம் இஸ் ஸ்டில் த சேம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரசிகர்களின் ரசிகன் மணி. ஸோ ரசிகர்களின் ரசிகன் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சராக இருக்காரு. பேசிக்கலி ஒரு டிக்டாக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறவர், ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கு லிப்சிங் பண்ணுறவர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீடியோவை பண்ணி அப்லோட் பண்ணுற ஒருத்தர் தான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான ரசிகர்களின் ரசிகன் மணி. ஸோ அவரை வந்து ஒரு உமன்ஸ் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதை அவர் ஒரு ரீலாக அப்லோட் பண்ணி அந்த ஒரு ரீல் வந்து பயங்கரமாக வைரலாகி போச்சு. ஏன்னா அவரை பார்க்குறதுக்காகவும், அவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும், அவர் வந்தாலே மாஸாக கத்துறதுக்காகவும் ஒரு பெண்கள் கூட்டம் அப்படின்றது உமன்ஸ் காலேஜில் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உமன்ஸ் காலேஜில் இவர் எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு கொஞ்ச நாளாக எல்லாரும் மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ், மற்ற கிரியேட்டர்ஸ், மற்ற யூடியூபர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. உமன்ஸ் காலேஜுக்கு இந்த பையன் எதுக்கு, ரசிகர்களின் ரசிகன் மணி, ஒரு ரீல்ஸ் பண்ணுறவர், ஒரு டிக்டாக் பண்ணுறவர், ஒரு லிப்சிங் டப்பிங் பண்ணுறவரை எதுக்கு நீங்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும்? இவரை வந்து காலேஜஸ்க்கு, அதுவும் முக்கியமாக உமன்ஸ் காலேஜுக்குலாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு என்னத்தை சாதிக்க போகிறீங்க? உமன்ஸ் காலேஜ் ஃபீல்டுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீல்டுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன சிங்க் இருக்குது? ஒரு உமன்ஸ் சார்ந்த விஷயங்களில் வந்து அச்சீவ் பண்ண ஒரு லேடியை கூப்பிடலாம், ஒரு உமனை கூப்பிடலாம், இல்லை கலெக்டரை கூப்பிடலாம், இல்லை யாரை வேணால் கூப்பிடலாம். ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், டிக்டாக்கர், டப்பிங் பண்ணுறவர், ஸோ அவரை கூப்பிட்டு நீங்கள் எதுக்கு ஒரு காலேஜுக்கு வந்து இன்ஃப்ளூயன்சராக கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் தலைவன் வந்து இந்த காதில் எடுத்துகிட்டு அந்த காதில் விடுற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நம்ம ரசிகர்களின் ரசிகன் மணி அவரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப ஷார்ட்டான ஃபிலிம் தான், பட் அதோட லென்த் வந்து குவைட் பிக். நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிமை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஜே பைரவ், இவருமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். எனக்கு என்னன்னு தெரியல, வர வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு காலத்தில் வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு கிரியேட்டர்ஸ்லாம் வச்சு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ அப்படியே நியூஸ் சேனலாக இருக்கட்டும், இல்லை கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரோஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பக்கம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏஜே பைரவ் அப்படின்னு சொல்லப்படுறவரும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஸோ அவர் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜை வந்து அவரே வந்து ஸ்கிரிப்டாக பண்ணி, அவரே அதில் ஆக்ட் பண்ணி, க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வச்சு அதை வந்து அந்த மெசேஜ் அழகாக அந்த ரீலில் எடுத்து சொல்லிட்டு தலைமை அப்படியே பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவாப்புல. இதுதான் அவரோட கண்டென்ட்டாக பேசிக்கலி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ தலைவனுக்கு வந்து ஃபேன்ஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்கவங்க. நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கு வீடியோ போட்டால் கூட மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வாங்குற ஒரு ரீல்ஸ் பண்ணுற ஒரு ஆள் தான். அதை என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தான் நம்ம ஏஜே பைரவ் ப்ரோ. ஓகே, என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று அப்லோட் பண்ணுறாரு. அந்த ரீலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பொண்ணு, அந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி என்ன அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து நைட் 8 மணிக்கு மேலே வந்து வெளியே போகக்கூடாது. ஐ மீன் நைட் 8 மணிக்கு மேலே இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு மேலேன்னு சரியாக தெரியல. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீலில் அந்த அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவர் வந்து ஒரு ரீல் மேக் பண்ணுறாரு. எதுக்கு டாடி இப்படி சொல்கிறீங்க,
வெளியே நல்லவங்களும் தான் இருக்காங்க, நான் வந்து வெளியே போகலாமே, என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த அப்பா சொல்கிற அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த அப்பா நம்ம ஏஜே பைரவ் ப்ரோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த லேக்கை பார்த்துருக்கேன், அங்கே இருக்கிற ஒரு ஆறை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டையோ ஆரோ லேக்கே என்னமோ சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து நான் நாளைக்கு குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு எதுக்கு ரெடி பண்ணுறீங்க, அதில் வந்து முதலைங்கள் இருக்குது, அலிகேட்டர்ஸ் இருக்குது, முதலைங்க நிறையா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளலாம் குதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அப்பா அகைன் நம்ம ஏஜே பைரவ் ப்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்குள்ளே மீன்களும் தான் இருக்கும், எனக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, அதுக்குள்ள அலிகேட்டர்ஸ் இருந்தாலுமே நல்ல மீன்களுமே இருக்குமே, நான் குதிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து என்னப்பா பேசுறீங்க, அறிவு மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. உடனே நம்ம ஏஜே பைரவ் ப்ரோ அந்த டேடி கரெக்டாக எக்ஸாக்ட்லி வெளியே நல்லவங்களும் இருந்தாலுமே கெட்டவங்களும் இருக்காங்க, ஸோ நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து அந்த வீடியோவில் அந்த ரீல் மூலியமாக சொல்லிட்டு மறுபடியும் தலைவன் பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுதான் அந்த ரீலில் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வச்சு இந்த ஏஜே பைரவ் ப்ரோ போட்டு எல்லாருமே ஒரு பக்கம் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நீ வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றியே, அதே வந்து ஒரு பையனை ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் பொண்ணு வெளியே வந்தா நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பையனுக்கு நீ அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிற, பொண்ணுங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கவே ட்ரை பண்றியே, பொண்ணுங்களை வந்து ஃப்ரீடமா நீ வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீல்ல வந்து ஒரு மெசேஜா சொல்ற. உனக்கு வந்து மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது, மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வாங்கிட்டு இருக்க, பட் நீ சொல்ற ஒரு கருத்து அப்படின்றது இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுமே தவிர இந்த சொசைட்டியை வந்து பேக்வேர்ட்ஸா எடுத்து போகக்கூடாது, பின்னாடி இந்த சொசைட்டியை வந்து நீ பின்னோக்கி எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நீங்க வந்து நைட் டைம்ல வெளியே வரக்கூடாது அப்படின்றத வந்து பொண்ணுங்களை இன்னுமே வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற ஒரு கான்செப்டாக தான் இருக்குது. கரெக்டாக அவங்களை வந்து பின்னோக்கி கொண்டு போகிற மாதிரி தான் அந்த ஒரு ரீல்ஸோட மெசேஜ் வந்து இருந்துச்சு. இதே உன் பையனை வந்து நீ வந்து சொல்லியிருக்கலாமே, நைட் டைமில் நீ வந்து பொண்ணு ஏதாச்சும் வெளியே பார்த்த அப்படின்னா அந்த பொண்ணுங்களை நீ வந்து சேஃப்கார்ட் பண்ணி நீ வந்து எடுத்துகிட்டு போகணும், இல்லை பொண்ணுங்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ பேட் டச் குட் டச் அதெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட நீ பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு நீ மெசேஜ் சொல்லியிருக்கலாமே, எதுக்காக வந்து பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே பைரவ் போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி அடி விழுந்துட்டு இருக்கிற டைமில் தான் நம்ம ஏஜே பைரவ் ப்ரோ வந்து அந்த ரீலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இன்னொரு ரீல் வந்து அப்லோட் பண்ணுறாரு. சரி, இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து புரியல. உங்கள் மேலே ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது வைக்கப்படுது அப்படின்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரிட்டிசிசம் அங்கேயே வந்து முடிஞ்சு போயிடும். அதை நீங்கள் தேவையில்லாமல் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது தான் அந்த கிரிட்டிசிசம் இன்னும் வளர்ந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து அவங்க முன்னாடி வந்து நிற்கும். இதுதான் வந்து ரசிகர்களின் ரசிகன் மணி விஷயத்தில் நடந்துச்சு. அவரோட ஷார்ட் ஃபிலிம் வந்தப்போ அது நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதையெல்லாம் வச்சு பயங்கரமாக போட்டு இன்னும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காகவே அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் இந்த பக்கமே டிடிஎஃப் வாசனுமே வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் வந்து வாசன் மேலே வைக்கிறாங்க. அதை அவர் டிஃபெண்ட் பண்ணி அதை அந்த கிரிட்டிசிசத்தை ரிலேட் பண்ணி அவர் வந்து ரிப்ளை வீடியோ அப்படின்ற பேரில் வந்து பயங்கரமாக போட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அவரை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அவருக்கு வைக்கப்பட்ட கிரிட்டிசிசத்தை அவர் டிஃபெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் தவிர அவர் அதை அப்போவே அக்செப்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது தேவையில்லாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அந்த கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ணுறதை விட்டுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு எதிர்த்து நான் ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஏஜே பைரவ் அவரும் வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காரு. அந்த ரீலில் போட்டிருந்தாரில் அந்த பொண்ணை பற்றி 8 o'clock மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை வீடியோ அப்படின்ற பேரில் வந்து இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, இவங்க யாருமே என்னோட பொண்ணோட சேஃப்டிக்கு வந்து அவங்க வந்து நிற்பாங்களா, கிடையாது, இல்லை நான் தான் என் பொண்ணை பார்த்துக்கணும், நான் தான் என் பொண்ணை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீலுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக இன்னொரு ரீல் அப்லோட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வச்சும் பயங்கரமாக எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரசிகர்களின் ரசிகன் மணி ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆனது. அதுக்கப்புறம் ஏஜே பைரவ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரை போட்டு அடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் 3ஆவதா நடந்த ஒரு விஷயம் தான் இந்த விஷயம். எலெக்ஷன் டைம்ல இது வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. த்ருவ் ராதே விசஸ் மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு. மதன் கௌரினா யாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எம்ஜினாவை தெரியாத ஆட்கள் தமிழ்நாட்டில் யூடியூப்ல கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அஸ் பீங் அ கிரியேட்டர் எனக்கு எம்ஜினானா ரொம்ப பிடிக்கும். ஸோ மதன் கௌரி என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். த்ருவ் ராதே அப்படின்ற ஒரு ஆளை வந்து இந்த எலெக்ஷன்ஸ் டைம்ல முக்கியமாக பிஜேபிக்கு அப்போசிஷனாக சோஷியல் மீடியாவில் பேசுகிறவர் த்ருவ் ராதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவர் வந்து ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருந்தார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து அப்படியே தலைகீழ திருப்பினவர் தான் த்ருவ் ராதே அப்படின்ற மாதிரி பேச்சுகள் வந்து வைரலாக அடிப்பட ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி பண்ணுற ஒரு
ஊழலாக இருக்கட்டும், பிஜேபி பண்ணுற தவறுகளை வந்து வித் ரெக்கார்ட்ஸ் வித் ப்ரூஃப்ஸோட துருவ் ராதே வந்து அவரோட யூடியூப் சேனலில் பயங்கர கட்ஸாக பேசுகிறாரு அப்படின்றதுக்காக துருவ் ராதேக்கு வந்து அப்போசிஷன், ஐ மீன் காங்கிரஸ்ல இருந்தா இருக்கட்டும், இல்லை மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருந்தால் இருக்கட்டும், இல்லை நம்மள மாதிரி இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து துருவ் ராதேக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு மனுஷன் பேசுகிறான் அப்படின்னா ஒரு தைரியம் வேணுப்பா கண்டிப்பாக, அது துருவ் ராதே கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துருவ் ராதேக்கு வந்து பயங்கரமாக ஃபேன்ஸ் அப்படின்றவங்க கிரியேட் ஆக ஆரம்பிச்சாங்க. பட் இந்த துருவ் ராதே அப்படின்ற ஒரு ஆள் வந்து முன்னாடி வந்து லைக் எம்ஜினா மாதிரி தான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருப்பாரு. லைக் சோஷியல் அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் நாலேஜ் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருந்தாரு. பட் கடந்த ஒரு 1 இயராக வந்து பாலிடிக்ஸ் பற்றி முழுசாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் பாலிடிக்ஸில் வந்து அவேர்னஸ் கொடுப்பேன், எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்கள் வந்து சரியாக ஓட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அவேர்னஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை எதிர்த்து முழுக்க அவர் வந்து வீடியோஸ் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அது எல்லாமே 1 by 1 வைரல் ஆகுது, எல்லாரும் பேசப்படுது. துருவ் ராதே அப்படின்ற ஒரு பேர் வந்து இந்தியா முழுக்க பயங்கரமாக வைரல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சரி மதனே, இது துருவ் ராதேக்கும் மதன் கௌரிக்கும் என்ன சம்மந்தம், இது எதுக்கு நீ வந்து இப்போ சிங்க் பண்ணி பேசுகிற அப்படின்னா இங்கே ஒரு மேட்ரு இருக்குது. துருவ் ராதே வந்து எந்த அளவுக்கு வைரல் ஆனாரோ அதே அளவுக்கு மதன் கௌரியை போட்டு இங்கே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒன்ன மாதிரி ஒருத்தன் தானே யூடியூபர், ஒன்ன மாதிரி தானே அவன் எவ்வளோ தைரியமாக பொலிட்டிக்கல் பார்ட்டியை எதிர்த்து அவன் வந்து வீடியோ பேசுகிறான், உண்மைகளை உடச்சி பேசுகிறான். நீ என்ன மதனே பண்ணிட்டு இருக்க, நீ மதன் கௌரியை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன மதன் கௌரி பண்ணிட்டு இருக்கிற, அவனை மாதிரி நீயும் ஒரு யூடியூபர் தான். அவன் வந்து நார்த்தில் பெரிய ஒரு யூடியூபராக இருக்கிறான், நீ வந்து சவுத்தில் ஒரு நம்பர் 1 யூடியூபராக இருந்துட்டு இருக்கிற, சவுத் இந்தியாவோட நம்பர் 1 யூடியூபர் அப்படின்னு வேற சொல்லிக்கிற. ஸோ நீ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. துருவ் ராதே வீடியோ கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதன் கௌரி அப்படின்னு போட்டு கிராஸ் மார்க் போட்டு துருவ் ராதே அப்படின்னு போட்டு டிக் மார்க் போட்டிருப்பாங்க. ஐ மீன் துருவ் ராதே தான் கரெக்ட், மதன் கௌரி ராங்கு, மதன் கௌரி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு துருவ் ராதே விசஸ் மதன் கௌரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம எம்ஜினாவை போட்டு பயங்கரமா இந்த பக்கம் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னடா இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன்ஸ் டைம்லேயே வந்து மதன் கௌரி என்ன ஒரு விஷயம் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸையுமே நான் வந்து இன்டர்வியூ எடுக்க போறேன், துருவ் ராதே மாதிரி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து 1 by 1 இன்டர்வியூ பண்ணுவேன். விச் இஸ் அந்த எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 7 நாள் முன்னாடி 7 லீடர்ஸை நான் பார்த்து இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம ரைட்ஸை நாம தான் கேட்கணும், அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அந்த அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி எலெக்ஷனுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன், ஒரு லீடர் கூட பேசியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், அந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் நான் கூட பரவாயில்ல எம்ஜி நான் திருந்திட்டார் போல, துருவ் ராதே மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸை எதிர்த்து அவர் வந்து நேரடியாகவே கேள்வி கேட்க போறாரு. துருவ் ராதே அட்லீஸ்ட் ஒரு கிரீன் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட் வச்சுட்டு வீடியோவில் உட்காந்துட்டு தான் கேள்வி கேட்கிறாரு, வீடியோவில் உட்காந்துட்டு தான் அவர் வந்து மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறாரு. பட் நேருக்கு நேராக ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் கூட உட்காந்து எம்ஜினா வந்து பயங்கரமா மாசா கேள்வி கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நம்பி தான் அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்டையும் அவர் உட்காந்து பேசும்போது அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயாவது தேடி பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அவங்க கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிற மாதிரி தான் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக எம்ஜினா வந்து நடத்திட்டு இருந்தாரு. உதாரணத்துக்கு வந்து அண்ணாமலை சார் அவர் கூட இன்டர்வியூ எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை சீமான் அவங்க கூட இருக்கட்டும், இல்லை கனிமொழி அவங்க கூட இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லீடர்ஸாக இருந்திருக்காங்களா, ஒரு செக்டாரில் லீடராக இருந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரும் கூட பேசும்போதுமே வந்து அந்தந்த டைமுக்கு அவங்க கூட இருப்பாங்கல்ல. இப்போ இன்னைக்கு இன்டர்வியூ அண்ணாமலை சார் கூட முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஏத்தாப்ல அவரு கூட ஜால்ரா அடிச்சு பேசுற மாதிரி எம்ஜினா வந்து பேசி அந்த இன்டர்வியூ முடிச்சிடுறாரு. நாளைக்கு சீமான் சாரை மீட் பண்ண போறாங்க அப்படின்னா சீமான் சார் கூட இருக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த டைமுக்கு ஏற்றபடி அவரு கூட மிர்ஜாய் அவர் கூட ஜால்ரா அடிச்சுட்டு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு மறுநாள் கனிமொழி மேடம் பார்க்கும்போது அவங்க கூட ஜால்ரா அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் எம்ஜினா வந்து அந்த இன்டர்வியூ 7 நாளுமே கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ முதல் நாள் அண்ணாமலை சார் கூட பேசும்போது 1 மில்லியன் வியூஸ் தாண்டி போச்சு. ஸோ ரெண்டாவது சீமான் சார் கூட பேசும்போது 1 மில்லியன் வியூஸ் தாண்டி போச்சு. அந்த 2 days எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எம்ஜினா வந்து பெருசா மாசா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரிலாம் பெருசா அந்த வீடியோவில் இல்லாதனால 3வது நாள் 4வது நாள் 5வது நாள்லாம் போகும்போது அந்த வீடியோஸோட கவுண்டே ஆட்டோமேட்டிக்கா 2 lakhs 3 lakhs 1 lakh அப்படின்னு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எம்ஜினா வந்து துருவ் ராதேவா ஆக முடியாது அப்படின்றத வந்து பீப்புள் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலே இப்போ வரைக்கும் இன்னைக்குமே வந்து துருவ் ராதே தான் பெஸ்ட்டு, எம்ஜினா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜினா போட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சுட்டு தான் இருந்தாங்க. இடையில ஜேகே வேற எம்ஜினா போட்டு மிஸ்லீடிங் தம்ப்நெயில் அப்படின்ட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதில் எனக்கு மைண்டில் இருக்கிற சம்பவங்களை இந்த வீடியோவில் தான் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்பவங்களில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, டேக் கேர்.